வணக்கம். சக்தி கிச்சன் பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு நன்றி. நாம் இப்போது ஆருத்ரா தரிசனத்திற்காக ஸ்ரீ திரிபுரநாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். உள்ளே போகலாம் வாங்க. கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்த உடனே அணையா விளக்கு. இன்னும் உள்ள சன்னிதானத்துக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே இந்த பக்கம் துவார கணபதி, இந்த பக்கம் சுப்பிரமணியர், பெருமான், இங்கே துவஜ ஸ்தம்பம். இதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஆனால் அனுமதி கிடையாது வீடியோ எடுக்க. நம்ம அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னா சுரதேவர், அப்புறம் 63 நாயன்மார், அறுபத்தி 63 நாயன்மார்களில் வாராகிக்கு இன்னைக்கு இல்லை, எப்போவுமே எல்லாரும் விளக்கு போடுவாங்க. அது மாதிரி இன்றைக்கும் விளக்கேற்றியிருக்காங்க வாராகி அம்மன். அறுபத்தி 63 நாயன்மார்களும் கற்சிலை வடிவிலும் இருக்கிறாங்க. உலோகத்தான சிலை வடிவிலையும் இருக்கிறாங்க. இந்த அமர்ந்த நிலையில் இருக்கிறவங்க காரைக்கால் அம்மையார். இந்த 63 பார்த்து இந்த 63 பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் சடைய நாயனார். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு பூஜை செய்கிறது வழக்கம். அது மாதிரி இன்றைக்கி சடைய நாயனாருக்கு பூஜை நடந்திருக்கு. அவர் மாலையோடு இருக்கிறத பார்க்குறீங்கள. அப்படியே திரும்பினா சிவபெருமானும் லிங்க வடிவில் இருக்கிறார். எம்பெருமான் கல்வி, கல்யாணம் அனைத்தையும் நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி இருக்கார். அவரை வணங்கிடுவோம். முதல்ல நாம் பார்த்தோம் இல்லையா 63. அவருக்கு நேராக அப்படியே இப்படி திரும்பினோம்னாக்கா கன்னிமூல கணபதி சன்னதி. நாம் இப்போ பிரகாரத்தை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் இந்த இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இப்போ சிவன் சன்னிதானத்துக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருக்கிறார். எனக்கு நேராக நின்று எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கற்சிலைகளாக பார்த்த 63 நாயன்மார்களும் உலோக வடிவத்தில் இருக்கிறாங்க. அங்கங்கே தூண்கள் இருக்குது. அந்த தூண்களில் கோவில் சம்பந்தப்பட்ட ஏதோ மன்னர்களுடைய சிலைகள் இருக்குது.
கன்னி மூலையில் கணபதியை தரிசித்தோம் இல்லையா, இப்போ இந்த மூலையில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர். அப்படியே இந்த பக்கம் சுப்பிரமணியர் சன்னிக்கு இதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி. அப்படியே கொஞ்சம் நகர்ந்தோம்னா சரஸ்வதி. அப்படியே சரஸ்வதிக்கு எதிர்த்தாப்புல சன்னிதானம், மூலவருடைய சன்னிதானத்துக்கு இந்த பக்கம் ஜலதுர்க்கை. இந்த இடத்துல சனி பகவான் இருக்காரு. அவருக்கு நேர நின்று நம்ம பார்க்கக்கூடாது, அதனால் அவர் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுவோம். இந்த இடத்துல சனி பகவான். இது சண்டிகேஸ்வரர் சன்னதி. நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போதே இடது பக்கத்தில் அதிகார நந்தி இருக்கார். அவரை நம்ம பார்க்கல. அவருக்கு பின்னாடி சூரிய பகவான். நம்ம கணபதியையும் சுப்பிரமணியரையும் பார்த்துட்டு உள்ளே நுழையிறோம் இல்லையா, அப்பமே எடுத்துருக்கணும். இப்போ நாம் அம்பாள் சன்னதிக்கு போய்கிட்டு இருக்கோம். அம்பாள் சன்னதிக்கும் சிவபெருமான் சன்னதிக்கும் ஊடால முருகர் இருக்கார். இது மடப்பள்ளி. இப்போ நாம் அம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கோம். அம்பாள் சன்னதியில் அங்கேயும் நந்தியம்பெருமான் தான் இருக்கார். அவருக்கு பின்னாடி பலிபீடம், அந்த பக்கம் கொடிமரம் பின்னாடி. இப்போ இங்கே இருக்கிற தூணில் ஒரு உருவம் இருக்குது, ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது. அது இங்கே வச்சிருக்கிறதுக்கான காரணம் தெரியலை, அந்த தூணில் வடிச்சிருக்கிறதுக்கான காரணம் தெரியலை. பலவித தூண்களில் பலவித சிலைகள் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, இந்த சிலைக்கு கீழே எல்லாருமே விளக்கேற்றி வழிபடுறாங்க. அப்புறம் சுற்றி கும்பிட்டு போகிறாங்க. இங்கே லக்ஷ்மி நரசிம்மர். இங்கே அம்பாள் சந்நிதிக்கு முன்னாடியும் ஒரு அணையா விளக்கு, அதுக்கு பின்னாடி கொடிமரம், அந்த பக்கம் பலிபீடம், அந்த பக்கம் நந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூணில் கண்ணன் குழல் ஊதின நிலையில் பின்னாடி ராதை அவர் தோல் மேலே முகத்தை வச்ச மேனிக்கு ஒரு சிலை. இப்படி இருக்கிற இடங்கள்ல எல்லாமே விளக்கேற்றி வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி தூணில் எந்தெந்த தூண்லெல்லாம் முக்கியமான கடவுள்கள் சிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் விளக்கேற்றி வச்சுருக்காங்க. நாம் நடராஜருக்கு நடந்த அபிஷேகத்தை பார்க்கல. அபிஷேகம் முடியும் போது தான் நம்ம வந்தோம். இனிமேல் அலங்காரம் செய்து அவரை வழிபடும்போது பார்க்கலாம். இப்போது நான் அம்பாளை சேவிச்சிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இருட்டு. இங்கேயும் கன்னி மூலையில் கணபதி இருக்கார். இங்கே ஐயனுடைய நாமம் திரிபுரநாதீஸ்வரர், அம்பாளுடைய நாமம் கோமதி அம்மாள். ஐயனுடைய மூலஸ்தானத்துக்கு பின்னாடி எப்படி ஒரு பக்கம் கணபதியும் ஒரு பக்கம் முருகனும் இருந்தாங்களோ அது மாதிரி இங்கேயும் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு 2 பக்கமும் கணபதியும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் இருக்காங்க. இறைவனுடைய சன்னிதானத்தை சுற்றி வரும்போது எப்படி சண்டிகேஸ்வரர் இருந்தாரோ அது மாதிரி அம்பாள் சந்நிதிக்கு பின்புறமும் சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரி இருக்காங்க. இங்கே நம்ம செய்ய வேண்டியது சத்தம் போடாமல் இறைவனுடைய அருளை தவிர நாம் வேறு எதையும் கொண்டு போகலன்னு மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு செல்ல வேண்டும். சிலர் கை தட்டுறது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அமைதியாக மனசுக்குள்ளே ஈசனுடைய அம்பாளுடைய அருளை தவிர நான் வேறு எதையும் கொண்டு செல்லவில்லை என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்போது ஈசனுடைய சந்நிதியையும் அம்பாளுடைய சந்நிதியையும் சுற்றி வந்துட்டோம். இதுக்கு இடையில தான் நான் நுழைஞ்சு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு மடப்பள்ளி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல தான் சுப்பிரமணியர் 3 சன்னதிகளில் இருக்கார். மூலவரோட ஐயன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில் 3 சன்னதிகளில் முருகன் இருக்கார். முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஒரு சந்நிதி. இங்கே கல்யாண சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு நிற்கிறார். இவர் பேர் கல்யாண சுப்பிரமணியர். கருணை செய் கல்யாண சுப்பிரமணிய ஐயப்பனே. இது இந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிற 3வது முருகன் சன்னதி. இந்த முருகன் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில். சரி, இப்போ நம்ம சுற்றி வருவோமா? அதுக்கு முன்னாடி நாம் இந்த மகா மந்திரத்தை படிச்சுட்டு போவோமா? மிருத்யுஞ்ச மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமகே ஸ்ரீகந்திம் புஷ்டிவதனம் உர்வாரு கமிக பந்தனான் மிருத்யோர்மா முக்ஷியமாம் ருதா. ஓம் ஹ்ரீம் நமச்சிவாய. தமிழ் அதுக்கு அர்த்தம். நறுமணம் பொருந்தியவரும் அனைத்து உயிர்களுக்கும் சகல வளங்கள் அளிப்பவரும் முக்கண்களை உடையவருமான சிவபெருமானை நாங்கள் வணங்குகிறோம். வெள்ளரிப்பழம் அதன் கொடியில் இருந்து தானே எளிதாக விடுபடுவது போல அவர் நம்மை மரணத்தின் பிடியில் இருந்து விடுவித்து அமிர்தத்துவம் பொருந்திய பிறவில்லா பெருவாழ்வை அருள்வாராக. இந்த சுப்பிரமணியருடைய சந்நிதிக்கு பின்புறம் வள்ளி அம்மை. இது தெய்வயானை சன்னதி. நாம் வள்ளியம்மை சன்னதியை சுற்றி வரும்போது ஒரு விநாயகர் சிலையை பார்த்தோம் இல்லையா, அந்த சிலைக்கு பக்கத்தில், அதாவது சன்னிதானத்துக்கு பின்புறம் மக்கள் சுற்றி வர்ற இடத்துல நல்ல இடைவெளி விட்டு பாதை போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஈசன் மகாதேவர் என்ற பெயரில் லிங்க வடிவத்தில் இருக்கார். அங்கே வைப்ரேஷன் ரொம்ப பவராக இருக்கும். அதனால தான் நான் அவரை வீடியோ எடுக்கலை. வைப்ரேஷன் ரொம்ப பவராக இருக்கும். அங்கே வர்றவங்க
உட்காந்து கொஞ்ச நேரம் நாமங்களை இறைவனுடைய நாமாவளியை சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போவாங்க. அவங்களுக்கு இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாது. நம்மளும் அந்த மாதிரி வைப்ரேஷன் உள்ள இடத்துலலாம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். இது அது சுப்பிரமணியர் சன்னதிக்கு பின்னாடி அந்த இடம். இப்போ நம்ம வந்த வழியே அப்படியே போய் நடராஜ பெருமானுக்கு அலங்காரங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சா, வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்துடுறேன். இப்போ நடராஜருக்கு நடந்த தீபாராதனையை பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டம் கலைஞ்ச பிறகு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இறைவன் எப்பவும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினைப்போம். அதனால் கொஞ்சம் எல்லாரும் கூட்டம் கலைஞ்சதும் பக்கத்தில் போய் பார்க்கலாம். நடராஜரையும் சிவகாமி அம்பாளையும் தரிசித்த கையோட அப்படியே நம்ம பைரவரை தரிசனம் பண்ணுறோம். பைரவருக்கு எதிர்த்தாப்புல சந்திரன் நமக்கு நல்ல மதியை தருபவர். அவரையும் வணங்கிறோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இனி ஈசன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறது தான் நம்ம வேலை. எல்லாருக்கும் நன்மையை தந்து நலமாக வாழ வைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன். அப்படியே நீங்கள் போகிற போக்கில் புதுசாக கோயிலுக்கு வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்கோ. வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி போற்றி போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். தரிசனம் முடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக தரிசனம் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்து முடித்த பிறகு ஒரு அபிஷேகம் சன்னதிக்குள்ளே நடந்தது. மூலஸ்தானத்தில் இருக்கிற நடராஜருக்கு நடந்தது அபிஷேகம். அதை உட்காந்து பார்த்துட்டு தீபாராதனை எல்லாம் பார்த்துட்டு இப்போ பிரசாத வரிசையில் நிற்கிறோம். பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சிவாய திருச்சிற்றம்பலம்.